ஹலோ படிஸ், இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து கீழக்கரையில் வந்து நம்ம எல் பாலத்தில் தான் நம்ம நிற்கிறோம். எதுக்கு நம்ம நிற்கிறோம்னா, புரவி புயல் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்ம டிஸ்ட்ரிக்டை கடந்து தான் இப்போ வந்துக்கிட்டு இருக்குது. சுமார் வந்து ஒரு 5 மணி போல் வந்து நம்ம கீழக்கரைக்கு வரப்போகுதுன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கிறாங்க. அதனால தான் நம்ம வந்து இப்போ கீழக்கரையில் நம்ம நிற்கிறோம் பாலத்தில். இப்போ நீங்கள் தண்ணியை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரொம்பவே உள்வாங்கி இருக்குது. எப்போயுமே தண்ணி கொஞ்சம் இவ்வளோ தூரம் இருக்குது, இப்போ என்னென்னா கொஞ்சம் உள்வாங்கி இருக்குது. மக்கள் வந்து யாருமே அவங்கள யோசிக்க மாட்டேங்கிறாங்கன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், எல்லாருமே வந்து புயல் வந்தாலும் சரின்னு சொல்லிட்டு எல்லாருமே சும்மா நின்று கொண்டிருக்கிறாங்க. சரிலாம் உங்களுக்கு பாருங்கள், அங்கே பாருங்கள், அங்கிட்டு காமிங்க. என்னையே சேர்த்து சொல்கிறேன். இங்கே பாருங்கள், மக்கள் யாருமே வந்து ஒரு விழிப்புணர்வாகவே இருக்க மாட்டேங்கிறாங்க. புயல் வந்தாலும் சரி நாங்கள் வந்து நீச்சல் அடித்தாச்சு தப்பிச்சிருவோம்னு சொல்லிட்டு எல்லாருமே நின்றுட்டு இருக்கிறாங்க. சரி வாங்க நம்ம போய் அவங்கள்ட்ட போய் கேட்கலாம் முதல்ல என்னன்னு சொல்லிட்டு. சரி ப்ரோ, இந்த மாதிரி நம்ம ஊருக்கு புரவி புயல் வருதுல்ல, அதை பார்த்து ஏதாவது சொல்லுங்களேன். நீங்கள் வரவே வராதா? ஏன் வராதுன்னு சொல்கிறியா? நம்ம ஊர் சிஸ்டம் இப்படி. நம்ம ஊர் சிஸ்டம்னால வராது, கண்டிப்பாக வராது. அப்போ சுனாமிலாம் வந்துக்குதா நம்ம ஊருக்குலாம்? வரவும் வராது. ஏன்னா நம்ம ஊர் என்னது, பெண்கடலா? தெரியல அது என்னண்டு தெரியாது. ஆமாம், நம்ம ஊர் வந்து பெண்கடல்னால நம்ம ஊருக்கு புயலும் வராது, எதுவும் வராதுன்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்கிறாங்க. நம்ம வந்து அடுத்த ஆளாக போய் பிடிக்கலாம். இப்போ நம்ம ஊருக்கு புரவி புயல் வருதுல்ல, அதை பற்றி ஏதாச்சும் சொல்லுங்கள். அது வருமா, எப்படி வராதா? சொல்லுங்க மச்சான். நீங்கள் அங்கே கேமரா சொல்லுங்க. இல்லை நீ புரவி புயல் போட்டுக்கிறாப்புல, இப்போ வந்து நம்ம நைட்டு போல் வந்து நம்ம ஊரையும் கிடக்குன்னு சொல்லிக்கிறாங்க. இது வருமா வராதா? சொல்லுங்க மச்சான். வந்தால் நல்லா தான் இருக்கு. வந்தால் நல்லா இருக்குமா? ஏன் நல்லா இருக்கு மச்சான் கேளுங்க. சொல்லுங்கள், யாராவது ஒரு ஆள் சொல்லுங்கள். இல்லை வருமா வராதா, அது மட்டும் சொல்லுங்கள். அந்த கேள்வி வருமா, வந்தால் சந்தோஷமா உங்களுக்கு? வந்தால் சந்தோஷமா? தெரியல, அது எனக்கு வந்தால் சந்தோஷம்லாம் இல்லைல்ல. சரி ஓகே, வந்து வந்தால் சந்தோஷம் இல்லைன்னு சொல்லிட்டு பல பேர் சொல்கிறாங்க. இங்கே வந்து புரவி புயல் வந்து வருன்னு சொல்கிறாப்புல, வந்தால் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அவருக்கு தெரியலன்னு நினைக்கிறேன். அதனால தான் வருன்னு சொல்லிக்கிறாப்புல. கண்டிப்பாக வந்து புரவி புயல் வராது. ப்ரோ நீங்கள் சொல்லுங்கள், புரவி புயல் வருமா வராதா? புரவி புயல் வருமா? வந்தால் நம்மளுக்கு கஷ்டமா இல்லையா? வந்தால் நமக்கு வந்து கண்டிப்பாக கஷ்டம். அப்போ நம்ம அதுக்காண்டி இறைவன்ட்ட வந்து நம்ம வந்து கண்டிப்பாக வந்து வேண்டாம் துவா செய்யணும் கண்டிப்பாக. அப்போ கண்டிப்பாக வந்து பல மக்கள் வந்து இந்த மாதிரி இருக்கிறாங்க, நம்மள்ட்ட வந்து வராதுன்னு சொல்லிட்டு. சில மக்கள் வந்து வருன்னு சொல்லிக்கிறாங்க. என்ன ஆகுன்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்து இருந்து பார்ப்போம். ப்ரோ ஒரு யூடியூப் சேனல் சரிலா, புரவி புயலை பற்றி ஏதாச்சும் ஒரு 2 வார்த்தை மட்டும் சொல்லிடுங்க சரிங்களா? சரி அப்படியே ரிப்போர்ட்டர் தானே, ரிப்போர்ட்டர் அப்படியே 2 வார்த்தை சொல்லலாம்ல? சரி நீங்கள் சொல்லுங்கள், 2 வார்த்தை. இந்த புரவி புயல் அப்படியே நம்ம யூடியூப் சேனலில் வச்சுருக்கிறோம். யூடியூப் சேனலில் போடுறேன், நான் செய்தியை போடுறேன். போடுறீங்களா? கண்டிப்பாக ஃபாரிஸ்ட் லாக்னு சொல்லி போடுங்க. நம்ம ரிப்போர்ட்டர் வந்து நம்ம சேனலில் வந்து போடுறேன்னு சொல்லிட்டாப்புல, நல்லபடியாக போடுறது. ப்ரோ இப்போ வந்து நம்ம ஊருக்கு புரவி புயல் வந்து வருதுன்னு சொல்லிக்கிறாங்கல்ல, நம்ம ஊருக்கு வருமா வராதா? வராதா? கண்டிப்பாக வராது. ஏன் வராது? என்ன சொல்ல குறைய பிடிச்சிக்கிறேன். ஏன் வராதுன்னு சொல்ல முடியாது. வந்தாலும் வரலாம்ல. வந்தால் என்ன பண்ணுவீங்க? வந்தால் எதுவும் பண்ண முடியாது. எதுவுமே பண்ண முடியாது. அதுக்கு ஏதாச்சும் நீங்கள் தற்காப்புக்கு ஏதாச்சும் வச்சுக்கிறீங்களா? தற்காப்புக்கு எதுவும் இல்லை. எதுவுமே இல்லையா? சுனாமியில் ஸ்விம்மிங் அடிக்கிற மாதிரி அதுலேயும் அடிப்போம். அதுலேயும் அடிப்பீங்களா? அது புயலுங்க. புயல்னா கீழே கடந்து பறந்துவோம். அப்படியா? சரி, ரொம்ப அழகாகவே பதில் சொல்கிறாப்புல. சரி நீங்கள் போயிட்டோம், தேங்க்ஸ். புரவி புயலை பற்றி ஒரு 2 வார்த்தை. இப்போ நம்ம ஊருக்கு புரவி புயல் வருது சொல்கிறாங்கல்ல, அது வருமா வராதா? வருந்தா எதிர்பார்க்க முடியாது. இல்லை வருதுன்னு சொல்லிட்டாங்க. நம்ம இப்போ வந்து பாமன் பாலத்தை கடந்து இப்போ வந்துக்கிட்டு சொல்கிறாங்க. நம்ம கீழக்கரைக்கு இப்போ வருமா வராதா? அதான் கேள்வி, நம்மளோட கேள்வி. அது இப்போ உள்ள கிளைமேட்டை பார்த்தா வர மாதிரி தான் இருக்குது. வர மாதிரி இருக்குது. வந்தால் எப்படி இருக்கும்? வந்தால் இது வர புயல் வந்ததில்லை கீழக்கரை சைடு. இல்லை வந்தால் அதை எப்படி இருக்கும்? நம்மளுக்கு வந்தது ஒரு புது அனுபவமாக இருக்கும். புது அனுபவம். நம்ம மக்கள்லாம் என்ன ஆகுறது? மக்கள்னால் கொஞ்சம் பாதிப்படைவாங்க. அதுக்காக நம்ம என்ன பண்ணணும்? கண்டிப்பாக முன்னெச்சரிக்கையாக இருக்குன்னே நம்ம இறைவன்ட்டே நம்ம வந்து வேண்டிக்கணும். கண்டிப்பாக அந்த மாதிரி புயல் எதுவுமே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நீங்களும் கண்டிப்பாக வேண்டிக்கிறீங்களா? வேண்டிக்கிறோம். சரி சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்கள். இப்போ என்ன சொல்லுங்க? புயல் உங்கள் கணிப்பு என்னது? எங்கள் கணிப்புனா எதை பற்றி சொன்னால் தானே சொல்ல முடியும். புயலை பற்றி இதுவரை வந்து மன்னர் வளைகுடா சைடு வந்து இந்த மாதிரி இருக்குது, நிலை கொண்டு இருக்குன்னு சொன்னாங்க. இது வந்து பாம்பன்ல இருந்து இந்த மாதிரி, அதாவது கன்னியாகுமரி கடற்கரையில் வந்து இந்த மாதிரி கரையை கிடக்குன்னு இருக்கா. எந்த இடம்னு எக்ஸாக்டாக தெரியல. கண்டிப்பாக. சரி உங்களுக்கு? எனக்கும் எல்லாரும் வீட்டில் இருக்கிற கீழக்கரையில் உள்ள மக்களுக்கு வந்து சேஃப்டியாக இருக்கணும். கண்டிப்பாக. ஆமாம், சேஃப்டியை பற்றி நம்ம பேசி ஆகணும்.
முகாமுங்கன்னா போட்டு வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். வச்சிருப்பாங்க. வச்சிருப்பாங்க. பள்ளிகள் திறந்துருக்கு. யாராச்சும் ஏழை இந்த மாதிரி இருக்கிறவங்கள தூக்கி அங்கே வைக்கலாம். ஆமாம், கண்டிப்பாக வந்து கடலோர உள்ள மக்கள் எல்லாருமே முகாமில் ரொம்ப விதத்தில் அமைச்சிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அங்கே போயிட்டு நீங்கள் வந்து சேஃப்டி அடிக்கிறது வந்து ரொம்பவே நல்லது. மக்கள் எல்லாருமே ரொம்ப நல்லாவே சொன்னாங்க இன்டர்வியூ எடுத்ததில். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நம்ம சேனலில். Subscribe now and press the bell icon. Never miss an update.